உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன்கள். நிறைய பேருக்கு நிறைய பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நீங்களும் அந்த பலனெல்லாம் பார்க்குறீங்க, லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, உங்களுடைய ஜாதகத்தையுமே எங்கிட்ட அனுப்பிச்சிங்க. உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாண்ட இந்த கிரக அடைவுகள் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாம். கும்பத்தில் ராகு பகவான், அது போக மீனத்தில் சனி பகவான், 7ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கிர பகவானும், 8ஆம் இடத்தில் புதன் பகவான், சூரிய பகவான், 9ஆம் இடத்தில் கேது பகவான். ஆகஸ்ட் 17ஆம் தேதி கடகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வந்துடுவார். அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டீங்களா? இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படா நான் இந்த பலனை சொல்வேன் அப்படின்னு நான் காத்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது. 5ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கிறாரு, 7ல குரு இருக்கிறாரு, சுக்கிரனும் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. 5ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தொழிலை கொடுக்கிறாரு, வியாபாரத்தை கொடுக்கிறாரு, வெளிநாட்டு வாழ்க்கையும் கொடுக்கிறாரு. இப்போ உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். இந்த ராசிநாதன் நல்லா இருந்துட்டாவே நம்ம இதற்கு முன்னாண்ட எவ்வளவு கஷ்டத்தில் அடிபட்டிருந்தாலும், பாதிக்கப்பட்டிருந்தாலும், தலை எடுக்க முடியாமல் இருந்தாலும், உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியவே பார்க்கும்போது உங்களுக்கு தைரியம் வந்துடும், ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். இதுதானா, இவ்வளவுதானா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். அது போக அந்த சுக்கிர பகவானும் சுபகிரகம். அந்த சுக்கிர பகவானும் உங்க ராசியவே பார்க்கிறார், தனுசு ராசியை. அப்ப என்னன்னா, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்ல ஆடம்பரமா வாழணும், கார் வாங்கணும், பங்களா கட்டணும், நான் முன்னமே பாத்தீங்கன்னா சொகுசு கார்ல போகணும், எல்லாரும் நம்மளை மதிக்கிற அளவுக்கு நம்ம செல்வாக்கா செல்வந்தரா வாழணும், இப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வரும். அதுவும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த கோபுரத்தினுடைய படி ஏறுறீங்க, இப்ப ஏறிட்டு இருக்கிறீங்க. இது கண்டிப்பாக அந்த கோபுரத்தை போய் சேர்ந்தே தீர்வீங்க. அந்த அளவுக்கு அந்த குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் இந்த பீரியட்ல நிறைவாகும். அது தொழிலா இருந்தாலும் சரி, வெளிநாடு போறதா இருந்தாலும் சரி, ஒரு காதலாக இருந்தாலும் சரி, ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, இந்த பீரியட்ல நீங்க என்னென்ன ஆசைகள் இதற்கு முன்னாண்ட நினைச்சீங்களோ அது இந்த மாதத்தில் கண்டிப்பாக நிறைவேறும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல அந்த புதன் பகவான் 9ஆம் இடத்து அதிபதியோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறாங்க. 9ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல, 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல. திடீர் ராஜ யோகம் தனுசு ராசிக்காரங்களுக்கு தான். அப்போ ஏதாவது ரூபத்துல லாட்ரி, இதன் மூலியமாக மிகப்பெரிய ஒரு பரிசு உங்களுக்கு கிடைக்க போகுது. அது கேரளாவா இருந்தாலும் சரி, மலேசியாவா இருந்தாலும் சரி, சிங்கப்பூரா இருந்தாலும் சரி,
இன்னுமே மேலை நாடுகள், அந்த நாடுகள் இருந்தாலும் சரி, ஏதாவது லாட்டரி வாங்குறீங்க, கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான். அது போக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு போவதற்கு உண்டான பாக்கியம் இப்போ எப்படின்னா, அந்த 3ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்துல ராகு வர்றதே யோகம். 3, 6, 10, 11 ராகு இருந்தால் யோகம். அப்ப இந்த 3ஆம் இடத்துல இப்ப ராகு இருக்கிறாங்க இல்லையா, இதுவே யோகம். அது போக அந்த ராகுவை குரு பகவானும் பார்க்கிறாங்க. திடீர் அதிர்ஷ்டம் இல்லைன்னா திடீர் வாய்ப்பு. நீங்க வெளிநாடு போவீங்க, சிங்கப்பூரோ, மலேசியாவோ, கனடாவோ, ஆஸ்திரேலியாவோ, யுஎஸ்ஏவோ, லண்டனோ, ஜெர்மனோ, ஜப்பானோ, சுவிட்சர்லாந்தோ, எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்கள் போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. இல்லை இப்போ வெளிநாட்டில் இருக்கிறீங்க, அப்படி இருந்தால் கண்டிப்பாக அந்த நாட்டுடைய சிட்டிசன் ஆவீங்க. பிஆருக்கு அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணியிருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். அதே நாட்டில் சொத்தும் வாங்குவீங்க. இது கண்டிப்பாக நடந்தே தீரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் அந்த ராகுவை குரு பார்க்கறதுனாலையும் இது ஒரு மாச பிரச்சனை இல்லை, ஒரு வருஷத்துக்கு குரு பார்க்கிறார். 1.5 வருட காலத்துக்கு ராகு அங்கேயே இருக்கிறார். கண்டிப்பாக நீங்க பிஆர் அப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா அந்த நாட்டில் ஏதாவது சொத்து வாங்குவோன்னு நினைங்க. அந்த எண்ணமே இல்லாமல் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, முயற்சி பண்ணுங்க. உங்க மக்களும் இப்போ இந்தியாவிலேருந்து அங்கே வெளிநாடு கூட்டிட்டு போய் அங்கே ஸ்கூலில் சேர்த்தலாம். ஒரு குழப்பமா இருந்தால் கூட அந்த குழப்பத்துக்கும் விடை கிடைக்கும். இது போக உங்களுக்கு செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். இப்ப இந்த 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 3, 6, 10, 11 இந்த மாதிரி இடத்துல செவ்வாய் இருந்தால் யோகம். அப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா செவ்வாய், அந்த செவ்வாய் பகவான் தொழிலுக்கு பக்கத்துணையாக இருப்பார். உங்களுக்கு எந்த போட்டிகள் இருந்தாலும் உங்ககிட்ட நெருங்க இருக்க விட மாட்டாரு. உங்களோட போட்டி போடுறவங்க தலை தெரிச்சு போயிடுவாங்க. அப்போ அவங்க கூட போய் யாருப்பா போட்டி போடுறது அப்படின்னு அவங்களால முடியலன்னு போயிடுவாங்க. அப்ப நீங்க எதுலையுமே நீங்க தான் வெற்றியாளர், நீங்க தான் ஜெயிப்பீங்க, நீங்க தான் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. இதனால உங்க தகுதி மாறும், தரம் மாறும், அந்தஸ்து மாறும், மரியாதையும் மாறும். தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே வைராகியத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க அந்த வைராகியத்தின் மூலியமாக அவங்க நினைச்சதை சாதித்தே தீர்வார்கள். அந்த டைம் இப்ப உங்களுக்கு வந்திருக்குது. இதன் மூலியமாக கண்டிப்பா நீங்க சாதிப்பீங்க. உங்களுக்கு உடல் ரூபத்துல ஏதாவது ரூபத்துல கொஞ்சம் பிணிப்பீடைகள் வரும். அலர்ஜி சம்பந்தப்பட்டது, இருமல் சம்பந்தப்பட்டது, சளி சம்பந்தப்பட்டது, அது வந்தாலும் குரு உங்க ராசியை பார்க்கறதுனால பெரிய லெவல்ல பாதிக்காது. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா அனுப்பிச்சு வைங்க, பார்த்து கொடுக்குறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.